பொதுவாக அறிமுகம் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து ஐயாட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை அவருக்கு தெரியாது அப்படின்னா அவர் வந்து அறிமுகம். எனக்கே தெரியாதவரை எப்படி நான் அறிமுகப்படுத்துவேன்? இந்த புத்தகம் 4 புத்தகம் என்ன எனக்கு அவர் சொல்லவும் இந்த புத்தகம் எந்த புத்தகத்தையும் கொடுக்கல. இங்க வந்துதான் நானே அந்த புத்தகம் கூட அறிமுகமாகிறேன். புத்தகத்தை கொடுக்காம என்னத்துக்காக அவர் வந்து அறிமுக விழா அப்படின்னாருன்னா, இதோட நோக்கம் என்ன? இந்த விழாவின் நோக்கம் என்ன என்பதை அறிமுகப்படுத்துவது தான் என்ன அவர் கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் எந்த ஒண்ணு நினைச்சாலும் அதை முடிக்காம தங்கள் கரங்களை நீட்டுவது மட்டுமல்ல, எல்லோருடைய கரங்களையும் பற்றி கொண்டு ஒரு இணைந்த கரங்களாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை நான் முடியாத முனைப்பு ஒரு 4 புத்தகங்களை வெளியிட வேண்டும். எதற்கு அது வந்து திருவாரூர் கல்வி அவர் சென்னையிலேயே அதை வெளியிடும். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு என்று ஒரு சிறப்பு. சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திருவாரூரில் ஒரு முறை கூட இரட்டை இலை வெற்றி பெற்றதே இல்லை என்பதுதான் இலையே குறிக்காத தொகுதியில் மலர்ந்துவிடும் என்று நம்புகின்றவர்களை எல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். இந்த நூல் அறிமுக விழாவிற்கு தலைமை தாக்கி இருக்கின்ற எங்களுடைய ஐயா புலவர் பெருமானார் அவருக்கும், முன்னிலை வகிக்கின்ற எங்களுடைய தமிழாசிரியர் ஐயா சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கியவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் எங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும், எப்பொழுதும் கொள்கை ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் இணைந்தே பயணிக்கின்ற அன்பு நண்பர் செந்தில்வேல் அவர்களுக்கும், இந்த 4 புத்தகங்களிலே 2 புத்தகங்களை எழுதியிருக்கிற ஆரூர் புதியவன் அவர்களுக்கும், 2 புத்தகங்களை எழுதியிருக்கிற பேராசிரியர் ராஜாமணி அவர்களுக்கும், அதனை பதிப்பித்தவர்களுக்கும், ஹாஜாக்கணி அவர்களிடம் நேற்று வருவதாக சொல்லி வர முடியாமல் போன சீங்கர்கள் அக்பர் சீதா ஆகியோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணியாமல் எய்துவ எண்ணியதாக தெரிவித்தார். அந்த எண்ணம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய எண்ணத்தை அடைய முடியும் என்பது ஒரு சிறப்பான நம்பிக்கை, உறுதி. ஹாஜாக்கணிக்கு அந்த உறுதி உண்டு. பொதுவாக அறிமுகம் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து ஐயாட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை அவருக்கு தெரியாது அப்படின்னா அவர் வந்து அறிமுகம். எனக்கே தெரியாதவரை எப்படி நான் அறிமுகப்படுத்துவேன்? இந்த புத்தகம் 4 புத்தகம் என்ன எனக்கு அவர் சொல்லவும் இந்த புத்தகம் எந்த புத்தகத்தையும் கொடுக்கல. இங்க வந்துதான் நானே அந்த புத்தகம் கூட அறிமுகமாகிறேன். சரி, அதுல ஏதாவது இந்த கவிதை புத்தகத்தை எடுத்தோம்னா 2 வரியை படிச்சு நீங்க சொன்னவங்க மாதிரி எதையாவது சொல்லிடலான்னு பார்த்தா, கவிதை புத்தகத்தை கவிஞர் எடுத்துக்கிட்டேன். எங்கிட்ட இந்த அமெரிக்கா அவர் போனார், அவர் அமெரிக்காவுக்கு போனதை பற்றி ஒரு புத்தகம், அது கட்டுரைகளா போயிட்டு இருக்கு. சரி, அதுல இருந்து காப்பி அடிக்கணும்னு முடியல. எனக்கு வந்து காப்பி அடிச்சு எனக்கு பழக்கப்படுத்தவில்லை என்னுடைய ஆசிரியர். இதெல்லாம் இருக்காங்க. உண்மையா சொல்றேங்க. வந்து இந்த தன் வரலாறு கூறுதலை பற்றி சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க. இவர் தான் எனக்கு 8ஆம் வகுப்புலையும் முதல்ல இதை சொல்லிக் கொடுத்தது. கரெக்டா சொல்றாங்க. பள்ளி விட்டு வீட்டுக்கு சென்றேன், வழியில் ஒரு தோட்டம், தம்பி இங்கே பார் என்று. திரும்பி பார்த்தேன், என்ன வியப்பு, வாழை மரம் பேசுகிறேன். இதுதான் எனக்கு கேள்விப்பட்டேன். இப்பவும் அப்படியே இருக்கு. வாழை மரம் தன் வரலாறு கூறுகிற அதேதான். எங்களுடைய ஆசிரியர் ஸ்டாலின் பின்னாடி இருக்கார் ஐயா, அவரு பாட்டு ஒரு 4 ஃபேமிலி சொல்லி கொடுத்துருக்காரு. நாம் எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். ஆனால் அவர் ஒரு 4 ஃபேமிலியை வந்து தாவர வகையில சொல்லி கொடுத்துருக்காரு. மால்வேசி, தேவேசி, மியூசேசி, சோழனி, இந்த 4 அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் 12வது 1986. அப்புறம் இந்த 4 செடியும் வகையும் எடுத்துவாங்க. இதுக்கு நாங்க வந்து ஒரு பக்கமா போவோம். இந்த பக்கமா போய் அந்த செடியை எடுத்து வரணும்.
பூச்சி பிடிச்சிட்டு வரணும், இந்த இன்செக்ட் பூச்சி பிடிச்சிட்டு வரணும். இது பேரில் நாங்கள் கிளாஸை கட்டடிச்சோம். பெரும்பாலும் தமிழ் கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு பாட்டனி கிளாஸ் பயன்படும். இந்த மாதிரி தான் அவர் சயின்ஸ் படிச்சிருந்தது. அது என்ன அப்படின்னா, புத்தகத்தை கொடுக்காம என்னத்துக்காக அவர் வந்து அறிமுக விழா அப்படின்னாருன்னா, இதோட நோக்கம் என்ன, இந்த விழாவின் நோக்கம் என்ன என்பதை அறிமுகப்படுத்துவது தான் என்ன அவர் கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை வந்து அதோட இலக்கை அடைவதற்கான வழிமுறையில் தடைகள் இருக்கக்கூடாது அல்லது இடையூறுகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நான் வந்து நடந்து போனேன். நான் காலையில 4 மணி இல்லை, விடிய காலையில நடந்து போனேன். அப்ப சந்திரசேகர பார்த்தீங்களா, நானும் பார்த்திருக்கேன், அவரும் பார்த்திருக்காரு. அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்தவங்க பார்த்ததை காட்டிக்கிட்ட மாதிரியே போயிருங்க 2 பேருமே. அவர் பார்த்தது எனக்கு தெரியாது, நான் அவரை பார்த்தேன். அப்ப அவர் என்னை பார்க்கல. யார் நோக்குங்கால் இளம் நோக்கும், தான் நோக்க மெல்ல நகுங்கிற நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகுங்கிற மாதிரி இங்க ஒரு காதல் நடந்துருக்குது. தமிழ் காதல். ஏன் அவரை நான் பார்க்கறேன்னா, பார்த்தது மேல போகிற ஆசை. இப்ப பார்த்துட்டு அவரு நடக்க போயிருக்காரு. தலையில ஒரு துண்டை வேற சுத்தி இருக்காரு. ஒருவேளை எவனும் நம்மளை பார்த்துடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூட அவர் தலையில சுத்தி இருக்கணும். இப்ப நான் போய் ஐயா வணக்கம் அப்படின்னா அவர் நல்ல நோக்கம் சிதைஞ்சு போயிடும், இடையூறு ஆயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், பக்கத்திலேயே அலங்க மரியாதைக்கு ஒரு நான் கேட்கணும் அல்லது அவரு கேட்கணும், ஒரு காஃபி குடிக்கலாமா. அங்க போய் காஃபி குடிக்க போறப்பதான் சார் சூடா வடை இருக்கு சார் அப்படின்னா. அப்புறம் வடையை சாப்பிடும் பொழுதே பொங்கலோ பூரியோ அந்த மசால் வாசனை வந்துச்சுன்னா மொத்த நடைபயிற்சியின் நோக்கமும் முடிஞ்சு போச்சு. அதனால எந்த ஒரு இலக்குக்குமான பயணி, அந்த இலக்கை நோக்கிய பயணத்தின் பொழுது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் சிதறப்படாது. அதான் அந்த திருக்குறளை சொன்னேன். அது ஏன் இன்னைக்கு ஆஜாக்கணிக்காக சொன்னேன்னா, அவர் எந்த ஒண்ணு நினைச்சாலும் அதை முடிக்காம விட மாட்டார். கைதட்டீங்களா? நேற்று ஜிஆர்எஸ் ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அவர் வந்து சிறப்புரையாற்றி வந்திருக்கார். வாசோ மேல்நிலை பள்ளி, ஆண்கள் மேல்நிலை பள்ளி படிக்கிறவருக்கு என்னைக்காவது இந்த ஜிஆர்எம் ஸ்கூலுக்கு நுழைஞ்ச மாட்டோமா அப்படிங்கிறது இருந்துச்சு. அவருக்கு நான் சீனியர், முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடிச்சு காட்டிட்டார். எதையும் முடித்து காட்டக்கூடியவர் நம்முடைய ஆர்வம் புதியவர். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமா புதியவனாக இருக்கிறது இவர்தான். எப்பொழுதும் புதியவனாக இருக்கிறார், சிந்தனையிலும் அவர் புதியவனாக இருக்கிறார். குறிப்பிட்டார், இவர் ஆர்வம் புதியவன் என்றால் ஆர்வம் பழையவன் யார் என்று கேட்டார். அந்த ஆர்வம் பழையவன் எல்லோருக்குமே தெரியும். நம் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் என்றென்றும் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தான் அந்த ஆர்வம் பழையவர் என்பது நிரந்தரமானவர் என்பதும் நமக்கு தெரியும். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது அவர் சொன்ன ஒரு தேர்தல் அரசியல் இலக்கம். இன்னும் சொல்ல போனால் அது ஆட்சி முறைக்கான இலக்கம். அந்த இலக்கணத்தின்படி அவர் வாழ்ந்து காட்டியதன் அடையாளமாக இன்றைக்கும் திருவாரூரிலே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பேருந்து நிலையமாக இருந்தாலும், கலைக்கல்லூரியாக இருந்தாலும், திருவாரூரில் நீங்கள் பார்க்கின்ற அல்லது காலம் நிர்ணயிக்க முடியாத, எப்போது கட்டமைக்கப்பட்டதே என்று தெரியாத திருவாரூர் பெரிய கோவிலின் சிறப்புமிக்க ஆடி தேவட்டம் அது ஓடும் பொழுதும் சரி, கலைஞரின் நினைவு வராமல் இருந்தார். ஏனென்றால் சொன்னதை அவர் செய்தார். எழுதியதை எப்படி ஒரு மனிதன் செயல்படுத்துகிறான் என்பதுதான் அவன் மீதான நம்பிக்கையும் அவனுடைய சமுதாயத்திற்கு இந்த பங்களிப்பு என்ன என்பதை நாம் உணரணும். வீரத்தோடு எழுதலாம், உறுதியோடு எழுதலாம், அடுத்தவர்களை சவால் விட்டு எழுதலாம். ஆனால் ராஜாக்களில் என்ன எழுதுகிறாரோ, அவருடைய எழுத்துக்களில் எந்த மனிதநேயம் இருக்கிறதோ, அவருடைய எழுத்துக்களில் எந்த மனநலிணக்கம் இருக்கிறதோ,
எந்த அன்பு தவறுகிறதோ அதை அவருடைய செயல்பாடுகளிலும் பத்திரிகையாளனாக நான் நீண்ட காலம் இருந்த பொழுது இப்பொழுது எனக்கு எழுத்துதான் என்னுடைய வருமானம். இன்றைக்கும் நான் பத்திரிகையாளர் தான். அண்ணன் கூட கோபாலன் கூட வந்துட்டு போனேன். பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு நான் அவருக்கு தெரியாம திருவாரூருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத அதை விட நானாவது போய் சொன்னேன். எங்க அம்மாவும் சேர்த்து ஒரு பையன் சொல்லி என்ன அதனால அவர் சொல்லிட்டு போனார். ஆனால் அன்று பத்திரிகையாளராக இருந்த பொழுது உதவி கேட்கிறவர்களுக்கும் சரி, இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உதவி கேட்பவர் என்ன உதவினா, இந்த மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, நியாக் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அல்லது சிவகாசியில ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் இருக்காங்க, அந்த பக்கம் விழுப்புரம் பக்கத்துல ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வகை ரத்தம் தேவைப்படுகிறது அறுவை சிகிச்சைக்கு என்றால் எனக்கு ஆபத் பார்த்தவன் ஆஜாத் தான். ஒரு நாளும் அவரும் அவருடைய தோழர்களும் எங்களை ஏமாற்றியதே. சில நாள்ல இருராஜாக்களே கேட்டுட்டு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி சில பேர் கொடுத்துருவாங்க. தேவையா இல்லையான்னு நான் சொன்னாங்க. தேவைப்படுமோ என்ற நம்பிக்கையில் ஆளாங்க. இதுதான் நீங்க சொன்னாங்கல்ல, ஒரு பேரிடர் நேரத்தில் யார் முதன்முறையாக துணைக்கு வருகிறார்கள், யாருடைய உதவிக்கரம் முதன்மையாக நீள்கிறது என்று பார்க்கும் பொழுது அது இஸ்லாமிய சகோதரர்களின் கரங்கள் நீள்கின்றன என்று சொன்னார். எல்லோருடைய தங்கள் கரங்களை நீட்டுவது மட்டுமல்ல, எல்லோருடைய கரங்களையும் பற்றி கொண்டு ஒரு இணைந்த கரங்களாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. அதை நான் ஆஜாத் கலைஞர், அதில்தான் ஆஜாத் கலைஞர் அவருடைய ஆர்வம் புதியவனாக அவருடைய படைப்புகளை நான் எப்பொழுதும் நேசிக்கிறேன். அவரும் நானும் நிறைய பேசிட்டேன். கவிஞர் யுகபாரதி இருக்காரு, செந்தில் இருக்காரு. எங்கிட்ட ஆஜாக்கணி மாட்டிக்கிட்டு முடிக்கிற மொழி என்ன அப்படிங்கிறது அவர் சொல்ல, நல்ல வேலை நீங்க வந்தீங்க, என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூப்பிட்டுதாங்க நானே வந்தேன் அப்படின்னு. ஏன்னா இயல்பு எங்க இந்த கவிஞர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு என்பது தமிழ் அந்த மாதிரியான உணர்வை தரக்கூடிய ஒரு மொழி என்பதால் அந்த இடத்துல ஆஜாக்கணி அவர்கள் நாங்க எவ்வளவுதான் அது மாதிரி கலாச்சி பேசிக்கிட்டாலும் கூட அந்த ஆஜாக்கனுடைய அந்த முனைப்பு ஒரு 4 புத்தகங்களை வெளியிட வேண்டும். எதற்கு அது திருவாரூர் கவி அவர் சென்னையிலேயே அதை வெளியிடும். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு என்று ஒரு சிறப்பு. அதை நான் சொல்றதை விட எங்க கோபாலன் சொல்லிட்டு போனார் பாருங்க, இங்கே வருவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, இங்க வருவது எனக்கு பெருமையாக இருக்கிறது, அதுதான் இந்த திருவாரூரின் சிறப்பு. அதுபோல பல சிறப்புகள் இந்த திருவாரூருக்கு உண்டு. அதை நான் குறிப்பா என்ன சொல்றேன்னா, இது தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரம். இது எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிற எல்லாரும் வாக்களிக்கும் வயதுடையவர்கள் தான். எல்லோருமே வாக்களிக்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் சித்தாந்தம் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். ஆனால் ஆஜாக்கணியினுடைய எண்ணமும் சரி, என்னுடைய எண்ணமும் சரி, எப்பொழுதும் ஒரே கூட்டணியாக இருக்க. நாங்கள் ஒரே கூட்டணி, இப்பொழுதல்ல, எப்பொழுது. ஏனென்றால் எங்களுடைய கூட்டணி மனிதர்களை மதிக்கக்கூடிய கூட்டணி, மனிதர்களின் வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கூட்டணி. அதுதான் ஒரு படைப்பாளருடைய தன்மையாகவும் நோக்கமாகவும் இலக்காகவும் இருக்க வேண்டும். திருவாரூருக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னல, அது என்ன சிறப்பு தெரியுமா? நிறைய சிறப்புகள் இருக்கு. ஐம்பது ஆண்டு காலம் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டு 50 ஆண்டு காலமாக இன்னமும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலேயே அதிக காலம் ஆட்சி செய்தது மற்ற கட்சி. மாறி மாறி முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறோம். எப்படி வேணாலும் முதலமைச்சர்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அதிக காலம் ஆண்ட கட்சி அந்த கட்சி தான். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திருவாரூரில் ஒரு முறை கூட இரட்டை இலை வெற்றி பெற்றதே இல்லை என்பதுதான்
இலையே துணிக்காத தொகுதியில் போர் மலர்ந்துவிடும் என்று நம்புகின்றவர்களை எல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்? எனவே இந்த ஒரு தன்மை இருக்கிற எனக்கு இந்த இதை தேடினேன். தமிழ்நாட்டில் இது மாதிரி வேற தொகுதி இருக்கா, நாகப்பட்டினம் இருக்கா, நன்னில இருக்கா, திருப்பூர் இருக்கா, மன்னார்குடி இருக்கா, இதே தேடி பார்த்துக்கிட்டே வரும். எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு இருக்கு. 1-2 தொகுதிகள் இருக்கு. எனக்கு முதல் வாக்குரிமை வந்து திருவாரூர் தொகுதி தான், ஒழுங்காக திருவாரூர் தான். ஆனா இன்று என்னுடைய வாக்குரிமை இருப்பது வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கை. அங்கேயும் இதுவரை இலை துளித்ததே கிடையாது. நான் ஓட்டு போடுற இடத்துக்கு இலைக்கு என்னன்னே தெரியல. அதனால அங்கேயும் வந்து இலை துளித்ததே கிடையாது. இலையை செதுகாக்கி விட்டு பூ மலர்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற காலம் அரசியல் காலம். எனவே நாம் எதை முன்னெடுக்க வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், நம்முடைய குரல் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு ஒரு செயல் வடிவமாக ராஜாக்கனி அவருடைய படைப்புகள் இருக்கின்றன. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், வரப்போகின்ற அந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன். அதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்றால், தேர்தல் வாக்குரிமை என்பது நீடிக்க வேண்டும் என்றால், இந்த மக்களின் தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நீடிக்க வேண்டும் என்றால், மதநவீன சக்திகள், மனிதர்கள் மீது அன்பு கொண்ட சக்திகள் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டிய காலம், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய காலம். இது வேறு எங்கும் விட தமிழ்நாட்டில் தான் அந்த எண்ணம் மிகுந்தது. அதிலும் குறிப்பாக நான் சொன்னது போல இலையே மலராத குளிர்காத இந்த தொகுதியில் இருந்துதான் அந்த கருத்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் திருவாரூரிலே இந்த நிகழ்ச்சியை அவர் முன்னெடுத்து நடத்தப்பட்டது. ஒடிசாவிலே ஸ்டேன்ஸ் பாடல் மறந்திருக்க முடியாது. அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஜிபியை வைத்து கொளுத்திய மாவாதங்கள், அந்த கொடுமையை மறக்க முடியுமா? குஜராத்திலே அடையாளம் கண்டு கண்டு ஆட்களை தேடி தேடி, நீ யார், உன் பெயர் என்ன, உன் அங்க அடையாளம் என்ன, உன் ஆணாக இருந்தால் உன் இடுப்புக்கு கீழ் உள்ள ஆடையை அகற்று என்று பார்த்து பார்த்து பதற பதற துடித்து வெற்றி கொண்டவர். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றிலே கத்தியை சொல்லி உடலோடு சேர்த்து குழந்தையையும் கூறியவர். காஷ்மீரிலே ஆசிர்வாதம் ஒரு சிறுமி கோவிலிலே வைத்து துடிக்க துடிக்க அந்த சிறுமியை துன்பப்படுத்திவிட்டு அவளை உயிரை பறித்துவிட்டு அந்த கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கொடிபிடித்து ஊர்வலம் போனவர். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க முடியுமா என்று கேட்பீர்கள். இப்படித்தான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். எந்த சூழல் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த எண்ணம் இந்தியா முழுவதும் இருக்குமா என்றால் நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த எண்ணம் வலுப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே வலுப்படக்கூடிய இந்த எண்ணம் மற்ற இடங்களுக்கும் செல்ல வேண்டும், மற்ற மாநிலங்களுக்கும் பரவ வேண்டும். அந்த வகையிலே இங்கே பதிப்பாளர் அவர்கள் தெரிவித்தது போல ராஜாக்கனி அவருடைய புத்தகம் ஒன்று தெலுங்கு மொழிக்கு செல்கிறது என்றார்கள். தெலுங்கு மொழி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை இன்றைக்கு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இங்கே என்னுடைய நண்பர் அன்பு சகோதரர் RS கதிர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர் தி டிரெவிலியன்ஸ் என்கின்ற ஒரு குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தி டிரெவிலியன்ஸ் என்பதிலே ஆந்திர மாநிலம் குப்பத்திலே இருக்கின்ற அந்த திராவிட பல்கலைக்கழகத்தில் பயில இருக்கக்கூடிய, பொறுப்பிலே இருக்கக்கூடிய அல்லது பயிலக்கூடிய தமிழர்கள், கன்னடர்கள்,
ஆந்திரர்கள், கேரள மாநிலத்தவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய கருத்துக்களை அவரவர் மொழியிலே கொண்டு செல்கிறார். இன்றைக்கு அந்த நிலை இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு மராட்டியிலும், வங்காளத்திலும், குஜராத்திலும், இந்தி மொழியிலும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு விதையாகத்தான் இந்த அறிமுக கூட்டத்தை பார்க்கிறேன். விதைத்திருக்கிறோம், அது வளரட்டும், விருட்சமாகட்டும். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பலன் தரட்டும். இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஆரூர் புதியவனின் நூல்கள் பயன்படட்டும். ஆரூர் புதியவன் அந்த ஆரூர் பழையவன் போல புகழ் பெறட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.